அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. கார்த்தியும் சகலையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது ஒன்றுமே புரியல. எப்படியோ ரேவதி கல்யாணத்தை நிறுத்தினதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாளைக்கு மறுநாள் கல்யாணத்தப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பயமாக இருக்குது. இப்போ சகலை என்ன பண்ணுறது, இப்படியே தொடர்ந்து இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு அவன் அந்த ரெட்டுங்கிறவனை கண்டுபிடிச்சி அவன் கெட்டவங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்கு 2 வழிதான் இருக்குது. ஒன்று அந்த ஹோமா ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணு எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு இவனை பற்றின உண்மையை சொல்லணும். இல்லை அப்படின்னா இவனுக்கு அந்த பொண்ணோட சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இவனை பற்றி காட்டி கொடுக்கணும். இவனை மாட்டி விட்டால் மட்டும்தான் நம்ம ரேவதியும் இவனையும் பிரிக்க முடியும், கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்கள அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸில் சர்க்கிள் ஃபோன் நம்பர் கேட்டிங்கள்ல, அவங்களோட ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணு அந்த ரெட்டு பழகிட்டு இருக்கிறவனோட கண்டிப்பாக வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக. அதனால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி. அதை வச்சு கண்டுபிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் சொன்னால் நம்ம நிரூபிக்கலாமா? சரி, ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறீங்க, பரவாயில்ல, நான் அனுப்பிச்சி விட்டேன், நீங்கள் செக் பண்ணுங்கங்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உடனே சகலையிட்ட இருந்துட்டு அந்த பெரிய மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறாரு கார்த்தி, எப்படியாவது இதில் இருக்கிற அட்ரஸ் 4-5 பேர் இருக்குது, வாங்க போய் பார்ப்போம், அவங்கள போய் விசாரித்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு முதன்னு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பொண்ணுவங்களாம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி பேசுகிறாங்க. அம்மா, நீங்கள் யார் என்னன்னே தெரியல, என் பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ராஜசெல்வியோட பேரந்தாங்கங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் கோயிலுக்கெலாம் வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு என்ன விஷயமா பேசுகிறாங்க? இந்த ரெட்டுங்கிற ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனை பற்றின விஷயங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிறாங்க. அவங்க பொண்ணு பயப்படுறாங்க. அவங்க சார், எங்களுக்கு இந்த வம்பு பிரச்சனைலாம் வேணாம் சார், தயவுசெய்து எங்களை விட்டுருங்க, அவனை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே சொல்ல விரும்பலை, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களே எதுவும் சொல்லணுன்னு வெளியில் போய், என்னப்பா அது இப்படி பயந்துக்கிறாங்க, யார் தாப்பா அவனை பற்றி உண்மையை சொல்கிறாங்க, அவங்க உயிருக்கு, சரி விடுங்க, அவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களும் இருந்துக்கிட்டு, எங்கள் பொண்ணும் எங்களோட உயிர் முக்கியங்க, நாங்கள் ஏதாவது சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே காரில் கார்த்தியும் சகலையும் போயிட்டு, என்னப்பா பண்ணுறது, இப்படியெல்லாம் பயந்துக்கிறாங்க, இப்படி பயந்துகிட்டே இருந்தால் எப்படி ஒரு மோசமானவனை நம்ம கண்டுபிடிக்கிறது, யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, யாராவது உதவி நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3வது ஒரு இடத்துக்கு போகிறாரு. இப்படியே நான் 3-4 டைம் ஒவ்வொருத்தராலையும் பார்த்து பேசிகிட்டே வர்றாரு. கடைசியாக ஒரு பொண்ணு அப்பாவும் மகளும் இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு, அப்பா எல்லாருமே இப்படி பயந்துட்டு இருந்தா என்னப்பா பண்ணுறது, வாங்கப்பா, நம்ம என்னை எவ்வளோ தூரம் அவன் பிளாக்மெயில் பண்ணான்ல, அதனால் கண்டிப்பாக அவனை பற்றின விஷயத்த நிச்சயமாக நான் சொல்ல தான் போகிறேன், கண்டிப்பாக சொன்னாதான் என்னன்னு புரியும், சொல்லாம விட்டோம்னா எதுவுமே தெரியாது, அதனால் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா நீ கண்டிப்பாக எங்கள் கூட வாம்மா, நான் உனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கார்த்தி போகிறாங்க. அங்கே போயிட்டு உடனே இருந்துக்கிட்டு அந்த ரெட்டுங்கிறவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க நேரடியாகவே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போன நேரடியாக போகிறாங்க. போயிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கே நேரடியாக போகிறாங்க. போன உடனே இருந்துக்கிட்டு, நாங்கள் சொல்கிற மாதிரி நீ ஃபோனில் பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அவங்களும் வந்து ஃபோனில் பண்ணி அந்த ரெட்டுங்கிறவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவன் இருந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணம் அதாவது வந்து எங்கள் அப்பாட்ட நீ யாருன்னு தெரியலையா உனக்கு, கோமா ஸ்டேஜில் படுத்துருக்கிறாளே அவளோட ஃப்ரெண்டு தான் நான், ஏன் உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த 5,00,000 ரூபா பணத்தை எனக்கு கொடுத்துரு, எங்களாலெல்லாம் கடனெல்லாம் வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ யாரையாவது கூப்பிட்டு வந்து என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறியாங்கிறாங்க. சேச்சா நான் அப்படிலாம் செய்யலை, எனக்கு தேவை பணம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நைட்டு வந்துடு, நான் கொண்டாந்து உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அதே மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனை வச்சிட்றாங்க. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு சரிம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு, அவன் நைட்டு கண்டிப்பாக வருவான், அங்கே வந்து அவனை என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சகலைக்கிட்ட வந்து நீ கிளம்புப்பா, அவன் வீட்டிலேருந்து கிளம்புனோடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க. அதே மாதிரி சகலை அவன் வீட்டிலேருந்து கிளம்புறோன்னே ஃபோன் பண்ணிடுறாங்க. மருது கிளம்பிட்டான் அப்படின்னு. உடனே அம்மா அங்கே பாரு கிளம்பிட்டான் அப்படின்னோடனே ஃபோன் பண்ணுமா மருது, சார் அவன் தான் ஃபோன் பண்ணுறாங்கிறாங்க, நீ பேசுமா அப்படிங்கிறாங்க. லவுட் ஸ்பீக்கர் போடுங்கிறாங்க. அவங்களும் பேசுகிறாங்க. இங்கே பாரு போலீஸ் அவங்க இவங்கன்னு கூப்பிட்டு வந்தேன்னா நீ உயிரோடு போக மாட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை நான் யாரையும் கூப்பிட்டு வரல, எனக்கு பணத்தை கொடுத்துரு நான் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. உடனே கார்த்தி இருந்துட்டு எனக்கு அந்த இடம் தெரியும், 10 நிமிஷம்தான் ஆகும், வா போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போனோடனே அவங்க கழுத்தில் ஒரு செயினை மாட்டி விட்றாங்க. இங்கே பாருமா இதில் கேமரா நான் அட்டாச் பண்ணிகிட்ருப்பேன், நான் பார்த்துட்ருப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே வந்து காப்பாற்றிடுவேன், நீ பயப்படாது தைரியமாக போய் பேசு அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு செயினை கழுத்தில் மாட்டிக்கிட்டு உள்ளே போய் அப்படியே நடந்து பயந்துக்கிட்டே போய் நிற்கிறாங்க. அவன் மூஞ்சியில் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வர்றான். வந்த உடனே பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு பரவாயில்லையே நானும் சுற்றி முற்றி எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன், தனியாக வந்திருக்கிறியே வெரி குட் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு பயந்துக்கணும், உன்ன மாதிரி பயந்துக்கிட்டு இப்படி மூஞ்சியில் இதை போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அலைவன் நான் நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. கார்த்திக் காருக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடியோவில் பார்த்துட்ருக்குறாங்க. ஏய் யாரை பார்த்து இதாக இருக்கிற அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே மாஸ்க்கை கழட்டுறாங்க. கழட்டினோடனே ரேவதிக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளை மருதப்பா அப்படின்னு பார்த்த உடனே கார்த்தி வந்து ஒரு அதிர்ச்சி அடைகிறாரு. அதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.